காலையில் நேரத்தில் எந்திரிச்சு தனுஷ்கோடி போகலாம். Disappointment. Just miss. புரியல. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து கோப்ரோ ஃபுல்லாகிருச்சு, அது மெமரி ஃபுல்லாகிருச்சு. அது எனக்கே நானே கவனிக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். ஸோ முதல்ல நம்ம இப்போ தனுஷ்கோடி கிளம்பி போகலாம். உள்ளே விட்றாங்களான்னு பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில் ப்ரிப்ரேஷன் வீடியோவில், சப்போஸ் உள்ளே விடலன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நான் அதே மாதிரி செக் போஸ்ட் போனேன், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். Good morning guys, now the time is 6:30. ஸோ கிளம்பிட்டேன். இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் ஷார்ட் ரைட் தான். ஸோ லக்கேஜெல்லாம் இங்கே தான் இருக்குது எல்லாமே. ஜஸ்ட் நான் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு தென் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஜி வந்துட்டு குட் மார்னிங். வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கிறேன் ஜி. ஸோ தனுஷ்கோடி இங்கேருந்து எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரெயிட் போனால் போதும் 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் காலையில் நேரத்தில் கிளம்பலான்னு பார்த்தேன், அப்போவும் லேட் ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. இப்போது பரவாயில்ல, எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு தானே போகிறோம், அதனால் ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒரு 7-8க்குள்ளே நம்ம கோத்தகிரி ரீச் ஆகிற மாதிரி போனால் போதும், நோ ப்ராப்ளம். ஏய் சொல்கிறா அலோடு கிடையாது. அல்ல சார், இன்னும் ஓப்பன் பண்ணலைங்களா? அப்படிங்களா சார்? வேறு ஏதாவது வழி இருக்கா சார்? வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லையா சார்? வேறு எதுவும் வாய்ப்பில்லை அப்படின்ட்டாரு. ஸோ எப்பவும் போல் செக் போஸ்ட் போனேன், நோ பெர்மிஷன், இன்னும் அலௌட் பண்ணலாங்க, இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ஸோ நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், பட் முடியல அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஷார்ட்கட்டு பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், ஊட்டிலேருந்து வரோம், பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இந்த சைடு ஒரு வழி இருக்குது ஆக்சுவலி, பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கோப்ரோட மெமரி ஃபுல்லாகிடுச்சு, நான் அது கவனிக்கலை. அந்த ஷார்ட்கட் வீடியோ நான் பார்க்கும்போது அவங்க வந்து 350 ஓட்டிகிட்டு இருந்தாங்க, சின்ன டயர்னு நினைக்கிறேன், பட்டன் டயர்ஸ். ஸோ ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. என்ன ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குது, இதில் போயிடலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கேருந்தே ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஃபுல்லாக பீச் மணல்னால் ஃபுல் பீச் மணல். அதுவும் நம்ம டயர் வேறு ஃபுல்லாக ரோட் பர்பஸ் டயர், ப்ராட் டயர். கொஞ்சம் எங்கேயாவது நிப்பாட்டிட்டோன்னா வீல் சுற்றிடும், வீல் இறங்கிருமே தவிர வீல் முன்னாடி போகாது. ஸோ கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி எப்படியும் வந்துட்டோம், போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம்.
கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டினதுக்கப்புறம் எந்த வழியில் போகணும் டைரக்ஷனே மறந்துருச்சு. ஐ மீன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எந்த சைடு ரோடு இருக்குங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. கரெக்டாக நிப்பாட்டிட்டேன். ஆக்சிலேட்டர் திருப்பும்போது வீல் சுற்றிருச்சு. வீல் இறங்குதே தவிர முன்னாடி போக மாட்டேங்குது. ஹெல்ப்புக்கு அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அது ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருப்பேன், பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ கைஸ், இதுதான் அந்த ஷார்ட்கட் வழி. ஆனால் look at this, மாட்டிருச்சு. Oh my god, let's do this. கரெக்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 50-55 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் அந்த வழியே வந்தார். கரெக்டாக வந்து அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், வண்டியை பேக்கில் இழுக்கிறதுக்கும். அண்ட் வேறு ஒரு டைரெக்ஷன் அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு, இந்த வழியே போங்க, ரோடு ஜாயின் ஆயிருன்னு சொல்லிட்டு. போக 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 டயர்ஸ் ஈஸியாக உள்ளே இறங்குங்கிற மாதிரி தான் மணல் இருந்துச்சு. அடித்து பிடிச்சி அந்த ரோட்டில் ஏறிட்டேங்க. போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு டயரை வச்சுட்டு போகிறதுனால. ஏன்னா இது ஃபுல்லாக ஆன் ரோட் பர்பஸ் டயர். ஸோ அந்த டயர் வச்சு நம்ம அந்த பீச் மணலில் சான்ஸே இல்லை, டக்குன்னு உள்ளே இழுத்துருது. தட்டி முட்டி எப்படியோ அந்த ரோட்டில் ஏறிட்டேங்க. அது எடுத்துருப்பேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ காய்ஸ், ஒரு செம அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. இந்த வழி தான் வந்தேன். ஆனால் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இல்லாத எந்த ஒரு பைக்கும் இங்கே போயிடாதீங்க. ஐயோ, நான் இப்போ ஒரு முக்குனேன், எப்படியோ வந்துட்டேன். ஸோ தனுஷ்கோடி பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் நான் பண்ண முட்டாள்தனம் இந்த ரைடில். என்னன்னா, கோத்தகிரி டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு தனுஷ்கோடி எல்லாமே நான் மேப் போட்டு பார்த்தவன், அங்கே வந்து நான் மேப் போட மறந்துட்டேங்க. என்ன நடந்துச்சுன்னா, செக் போஸ்ட் இந்த சைடு, பீச் மணல் இந்த சைடு தான் நம்ம தனுஷ்கோடி போகணும். நான் வந்து இந்த சைடு குறுக்கு வழியாக ஏறிட்டேன். ரோட்டில் ஏறிட்டு இந்த சைடு போனால் தான் தனுஷ்கோடி. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சைடு தான் வழின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செக் போஸ்ட்டுக்கே தாண்டி போயிட்டேங்க. அவ்வளோ தூரம் ஆஃப் ரோடு கஷ்டப்பட்டு வண்டி தள்ளி அந்த வயசானவர் வந்து ஹெல்ப் பண்ணி ரோட்டில் ஏற்றி நான் செஞ்ச ஒரு சின்ன முட்டாள்தனத்தினால எல்லாமே போச்சு. இதில் ஒரு ஃபன்னி மூமெண்ட் என்னென்னா, அந்த சைட் போகிறேன் இல்லையா, நான் என்ன நினச்சேன்னா தனுஷ்கோடி வந்து ஒரு டவுன் போல். ஏன்னா நான் வந்த வழியிலேயே தான் திருப்பி போயிட்டுருக்கேன். பட் எனக்கு அது ரியலைஸ் பண்ண முடியல என்னோடய ரூம் வர வரைக்கும். லாஸ்ட்டில் அம்மன் ரெசிடென்சி பார்க்கும்போது தான், ஓ மை காட், நான் வந்த வழியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வந்தது. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டு வாங்க. நான் என்னெல்லாம் நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க. ஓ, தனுஷ்கோடிக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் டவுன் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஊரே இருக்குது, அப்புறம் ஏன் உள்ளே விட மாட்டாங்க? ஒருவேளை கோவிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ? நம்ம எதுக்கும் எங்கேயும் நிப்பாட்ட வேணாம், நேராக நம்ம ஸ்பாட்டு தான் தனுஷ்கோடி. எப்பா, ஒரு பெரிய சிட்டியே இருக்குது. What the? இதாங்க நான் இருந்த ரூமு, அம்மன் ரெசிடென்சி. என்னடா பெரிய சிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கே போய் மேப் பார்க்காம ஆப்போசிட் ரூட்டில் வந்திருப்பேன். அங்கே எவ்வளோ மண் அது இதுன்னு தாண்டி குழியில் மாட்டி கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு வந்தால் அங்கேருந்து ரைட் எடுக்கிறதுக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்தேன். நான் அப்போவே யோசிச்சிருக்கணும், என்னடா செக் போஸ்ட் இங்கேயும் ஒன்று இருக்குதுன்னு யோசிச்சிருக்கணும்.
அதுக்குள்ளே உள்ளே இவ்வளோ பெரிய சிட்டி இருக்குதா அப்படின்லாம் யோசிச்சு ஒன்றும் ஜஸ்ட் அந்த மேப் மட்டும் ஆன் பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேலாம் மறுபடியும் அந்த ஷார்ட்கட்லாம் போக முடியாதுங்க. ஐயோ சரி, எனக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மறுபடியும் இன்னொரு டைம் போய் நம்ம செக் போஸ்ட்டில் கேட்டு பார்ப்போம். மேபி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மறுபடியும் போய் கேட்டேன். வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஸ்டேஷனில் போய் கேளுங்க, மேபி அவங்க ஓகே சொன்னால் நாங்கள் விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ட்ரை பண்ணேன். ஸோ காய்ஸ், ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட். தனுஷ்கோடி கேன்சல். தனுஷ்கோடி போக முடியாது, வாய்ப்பே இல்லை. கடைசியில் யோசித்தேன், இங்கே இருக்குது கோத்தகிரி, இங்கே தனுஷ்கோடி, இப்படிங்கிறதுல வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 1300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். இது என்ன 400 அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர்ஸ் வந்துடலாம். செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தனுஷ்கோடி நம்ம போயே ஆகணும். எஸ். ஸோ அதுக்கப்புறம் பாம்பன் பாலம் இதெல்லாம் போய் பார்த்துருப்பேன். என்ஜாய் த vlog. ஆக்சுவலி இந்த ரைடில் அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ரூம் வந்துருச்சு. எப்படியும் வருவேன், தனுஷ்கோடி பார்க்காமல இருக்க மாட்டேன்.